ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன். நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி நம்மளோட மாடல் வந்து சமீக்ஷா தான். இவங்களுக்கு நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு பார்ட்டி மேக்கப் வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து சொல்லுவாங்க இல்லையா. இப்போ கிட்ஸுக்கு வந்து 4 இயர்ஸ்க்கு மேலேயே பார்ட்டி மேக்கப் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம எது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இப்போ சொல்ல போகிறேன். இவங்களுக்கு வந்து நான் எந்த ப்ரைமர் எதுவுமே ஸ்கின்ல யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷனே ஹெவியாக தான் கொடுக்குறோம். ஸோ க்ரீமு இது மாதிரி ஜெல் பேஸ்டு நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டான்றனால ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மேக் ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு சேர்த்துருக்கேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரஷ் இதுக்குன்னே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதிகமாக வந்து அவங்களுக்கு ப்ராடக்ட் போட போகிறது கிடையாது. அதனால் ஒரே ஒரு ப்ரஷ்ஷை வச்சு முடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரே ஒரு ப்ரஷ்ஷோட முடிச்சுக்கலாம். ஒரு ப்ரஷ்ஷில் ஃபவுண்டேஷன் போடுறோம். அதிலே வந்து காம்பேக்ட் இல்லைனா லூஸ் பவுடர் ஏதாவது போட்டு செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேக்கப் வந்து கிடையாது. அதே போல் பார்ட்டி மேக்கப்பில் குழந்தைங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப விளாடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லா மேட் ஃபினிஷில் போட்டு விட்டோம் அப்படின்னா வலிஞ்சு வராது. நார்மலாகவே குழந்தைங்க ரொம்ப க்யூட்டு. ஸோ அவங்களுக்கு நம்ம மேக்கப் போட்டு ஓவராக காட்டிடக்கூடாது. நம்ம பிரைடல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா அவங்களோட நேச்சுரல் லுக் வந்து கெட்டு போயிடும். அதனால் பார்த்து பண்ணணும். ஐஷேடோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு கண்ணை இது பண்ணக்கூடாது. ஒரு 2 கலர் முடிச்சிட்டேன். பேஸ் கூட நான் போடலை. அவங்களோட ட்ரெஸ் கலர் 2 கலருக்குமே ஏற்ற மாதிரி மெரூன் அண்ட் க்ரீன் அது போயிட்டேன். ஸோ அது சட்டிலாக இருக்கும் அப்படின்றனால மெயினாக குழந்தைங்களுக்கு காஜல் போட வேண்டாம். காஜல் வந்து குழந்தைங்களுக்கு போட்டோம்னா அவங்களுக்கு நம்ம அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவங்க லைட்டாக ஆட்டிட்டா கூட பிரச்சனை தான். அதே போல் லைனரும் நான் போடலை. லைனரும் போடாமல் அதுக்கு பதிலாக லைட்டாக பிளாக் கலரு ஐஷேடோ இருக்கும் இல்லையா, அதில் எடுத்து நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்து ஐப்ரோ நான் ஃபில் பண்ணுறேன். ஐப்ரோ வந்து ரொம்ப சட்டிலாக தான் பண்ணணும். ரொம்ப ட்ரமாட்டிக்காக பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட இன்னும் கொஞ்சம் சட்டிலாக ஒரு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதனால் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன். பிளாக் ஜெல் தான் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் ரெகுலராக ப்ரௌன் யூஸ் பண்ணுறதில்ல, பிளாக்கே போடுறது. பிளாக் வந்து நம்ம லிட்டில் பிட் அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா நேச்சுரலாக தான் இருக்குது, ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இவங்களுக்கு ஜெல்லில் பிளாக்கே போட்டு ஃபில் பண்ணியாச்சு. டிரான்ஸ்லூஷன் பவுடர் க்ரைலான்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு நம்ம கான்டோரிங்லாம் எதுவுமே பண்ணவே தேவையில்லை இல்லை. ரொம்ப க்யூட்டாக அவங்க ஃபேஸ் ஆல்ரெடி எல்லா ஸ்ட்ரக்சருமே கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ டிரான்ஸ்லூஷன் பவுடர் மட்டும் நான் போட்டு இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரல் ஸ்கின் டோனில் இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அவங்க ஃபினிஷிங் பண்ணும்போது நேச்சுரல் டோனுக்கு வரும். அதனால் இப்போ நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைனர் மஸ்காரா எதுவுமே குழந்தைங்களுக்கு போட வேணாம். அதுவும் இவங்களுக்கு வந்து கண் ரொம்ப சின்ன கண். ஸோ அந்த கண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த மஸ்காரா போட வேண்டாம்னு நினச்சேன். அதனால் அவங்களுக்கு ஜஸ்ட் லைனர் மட்டும் நம்மளோட பேலட்லேருந்து எடுத்து கொஞ்சமாக பிளாக் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். பிளாக் வந்து ஸ்மஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு விங்ஸ் வந்து அழகாக தெரியும். அதுவும் எட்ஜஸில் அழகாக பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த பிங்க்கு அந்த பிளாக் எல்லாமே சேர்ந்து கண் வந்து ரொம்ப அழகாக பெருசாக தெரியும். அதுக்காக தான் இந்த டெக்னிக் நான் வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். செஃபோராலேருந்து லிப் பேலட் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு மெரூன் பிங்க் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இவங்க ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேட் வர மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மெயினாக குழந்தைங்களுக்கு லிப்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்க வந்து நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது லைட்டாக அப்படி விலகிட்டாலும் ஃபேஸில் பட்டுரும்.
ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஃபேஸ் மேக்கப் அப்படியே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே குழந்தைகிட்ட சொல்லிட்டேன் இது மாதிரி இருக்கணும், அப்போ தான் லிப்ஸ்டிக் அழகாக வரும்ன்ட்டு. ஸோ நல்லா ஒபே பண்ணாங்க. இப்போ நான் ஃபாரெவர் 52லேருந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஹைலைட்டர் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போடலாம். ப்ளஷ் வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு போட வேண்டாம்னு தோணுச்சு, அதனால் நான் பாப்பாவுக்கு போடலை. ஹைலைட்டர் மட்டும் சீக் போன்ஸில் நான் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர் மேக்கப்பாகவும் இருக்கும், அதனால் சட்டிலாக அவங்களுக்கு நான் போட்டு விட்டேன். இந்த மாதிரி சிம்பிளான மேக்கப் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணும்போது பார்க்க ஒரு நேச்சுரல் க்ளோவாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த ஸ்டெப் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதிகமாக தெரியும். பட் ஃபைனல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைலைட்டர் வந்து அப்படியே ஸ்கின்னோட ஸ்மட்ஜ் ஆகிடும், அப்போ நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபைனலாக பிந்தி வச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக ஒரு பிந்தி வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து அடுத்த ஷார்ட்ஸில் வரும். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சமீக்ஷா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட் அண்ட் ப்ரிட்டியாக இருக்காங்க. சொன்ன பேச்சு கேட்டு அழகாக 20 மினிட்ஸ்லேயே இந்த மேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸை வந்து தட்டி விட்டு போங்க. ஏன்னா வந்து என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு மேக் ஓவர் பண்ணி நான் காட்டியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் எது மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.